நான் சந்திரா. என் வயசு 70. நான் நேரடி சுதந்திர போராளி அல்ல, ஆனா என் அப்பா போராடியவர். அவர் தோழனும் என் குடும்ப நெருங்கியவரும் தான். திருப்பூர் குமாரன். அந்த காலத்திலிருந்து ஒரு கதை இன்னைக்கும் என் நெஞ்ச கலங்க வைக்குது. இது ஒரு சாதாரண வீரன் கதை அல்ல, இது ஒரு மரணத்தை மிரட்டிய மகா வீரனின் கதையாக இருக்குது. 1932 திருப்பூர். அந்த காலம் நம்ம நாட்டுக்கு மிகச் சீர்கெட்ட சமயம். ஆங்கிலேயர்கிட்ட ஒரு வாக்கியம் பேசினா கூட குற்றவாளி ஆகணும். ஆனா எங்கள் வீரர்கள் அதையே நகைச்சுவையா எடுத்து தான் போராடினாங்க. அந்த நாள் காலை 10 மணி. திருப்பூர் நகரில் தேசிய ஊர்வலம் நடக்கப் போகிறது. அதுக்கு தலைமை வகித்தவர் தான் திருப்பூர் குமாரன். 22 வயசு தான். ஆனா அவரோட கண்ணு ஒரு நாட்டுக்கு தலைமை செய்யறவங்க கண் மாதிரி தீப்பிழம்பு. அவர் கையில் இந்திய தேசிய கொடி, மரணத்துக்கே பயம் காட்டும் பார்வை. பிரிட்டிஷ் போலீசாருக்கு இந்த ஊர்வலம் ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரிஞ்சது. இந்த ஊர்ல எந்த தேசிய உணர்வும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் கட்டளை. அவர் அதையே எதிர்த்து மக்கள் கூட்டத்துடன் கோஷம் எழுப்பிக்கிட்டு நகரம் முழுக்க நடக்க ஆரம்பிச்சாரு. வந்தே மாதரம், இந்தியா விடுதலை பெற வேண்டும். அப்போதான் அந்த நிகழ்வு நடந்தது. திடீர் தாக்குதல். பிரிட்டிஷ் போலீசார் தாக்கினர். கண்ணீர் புகையும் லத்தி வீச்சும். மக்கள் சிதறி ஓடினர். ஆனா குமாரன் மட்டும் நின்றார். தலையில் அடிகள் விழுந்தாலும் கையை உயர்த்தி கொடியை தரையில் விழாமல் பார்த்து கொண்டார். அவர் தரையில் விழுந்தார். தலையிலிருந்து ரத்தம் கசியுது. ஆனா கையில் உள்ள கொடி மட்டும் நிலை மாறாம அப்படியே இருக்குது. அவர் விழுந்தாலும் கொடி தரையில விழவில்லை. அவரை சுற்றி இருந்த எல்லோரும் பயந்து ஓடினாங்க. நானும் அந்த ஊர்வலத்தில் இருந்தேன். அவரோட உடலுக்கு பக்கம் நெருங்கினேன். அவர் இறந்து விட்டார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனா நான் கொடியை எடுக்க குனிந்த நேரத்தில் அவர் வாய் மெதுவா திறந்தது. அவர் கண்ணை மெதுவாக திறந்து சொன்னார், இந்த கொடியை தரையில வீழ விடாதே. அவருக்கு சுவாசம் இல்லை, ஆனால் அந்த வார்த்தை மட்டும் வந்தது. இறந்த ஒருத்தர் பேச முடியுமா? அல்லது நம்ம மனம் அவங்க குரலை உருவாக்குதா? இன்னைக்கு கூட எனக்கு பதில் கிடைக்கல. அவரது உடல் கையில் கொடி சிக்கியபடி எடுத்துச் செல்லப்பட்டு அவரது நினைவாக ஒரு சிலை அமைக்கப்பட்டது. அந்த கொடியை எடுத்து போன போது அதில் இருந்த இரத்தக்கரை ஒரு வாரம் கழிச்சும் இருந்தது. அது என்ன செய்தும் போகவில்லை. அது இன்னும் அந்த கம்பளத்துல தான் இருக்குதாம். கொடிக்கு உயிர் கொடுத்த ஒருவனின் அத்தாட்சி. திருப்பூர் குமாரன் நம் நாட்டுக்காக உயிர் தந்த வீரன் அல்ல, அவர் உயிரையே கொடிக்குள் அடக்கிய வீரன். இன்னைக்கும் அவரோட குரல் என் காதுல முழங்குது, இந்த கொடியை தரையில வீழ விடாத. இந்த கதை உண்மையா மர்மமா என்றால் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். தேசிய கொடி அசையும் போது என் நெஞ்சு அதே போல சத்தமா அசையும். அதான் நிஜம். இன்னும் இது போன்ற கதைகள் கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.